என்னோட ஆஃபீஸில் எல்லாருமே பேசி ஜாலியாக ட்ரிப் போகலான்னுட்டு ஏற்காடு பிளான் பண்ணாங்க. எனக்கு இதை கேட்டதும் இல்லை, செம்ம ஹாப்பி. ஏன்னா இந்த ஒரு பிளேஸ் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்ற எக்ஸைட்மெண்ட்டோட என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி அந்த பிளானெல்லாம் சொதப்பின வீடியோ தான் இந்த சொதப்பல் ஏற்காடு ட்ரிப்பு ஆரம்பமே செம்மையாக சொதப்பினாங்க. 5 மணியெல்லாம் நான் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சுங்க. அந்த டைமுக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சு ஷார்ப்பாக தருமபுரியில் வந்து நான் லேண்ட் ஆகுறேன். சுற்றி முற்றி பார்க்குறேன், ஒரு ஈக்காக்கா கூட சொன்ன இடத்துல சொன்ன டைமுக்கு வந்து சேரலை. நான் தான் ஏற்காடுக்கு போகிற குஷியில் அவங்க சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 hours பக்கம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இனி ட்ரிப்பு போகிறதா இருந்தால் சொன்ன டைமுக்கு வரக்கூடாது, அவங்கள மாதிரியே பொறுமையாக போகணுன்னு முடிவு பண்ணேன். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாங்க. ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரிப்பு ஆரம்பித்ததுலேருந்து பாட்டு ஆட்டம் கொண்டாட்டமாக இருந்துச்சு. செம்மையாக ஆடினோம். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் டான்ஸ் ஆடான்னு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பு இதுதான். அதோட நாங்கள் கிளம்புனது லேட்டு. ஆடி பாடி சாப்பிட்டு அப்படியே ஏற்காடு ரீச் ஆக மதியம் ஆகிடுச்சா. மொதல் ஸ்பாட்டே பக்கோடா பாயிண்ட் வியூ போயிருந்தோம். இப்படிதான் இருக்க போகுதுன்னு பார்க்கலான்னு ஆர்வத்தோடு போனால் சின்ன சின்ன கடைகள் பர்ச்சேஸ் பண்ணுறது விளையாடுற ஐட்டம்ஸாக இருந்துச்சு. நாங்கள் வேறு மதியமாக போனோமா, வெயில் வேறு இருந்துச்சா. ஒரு கூட்டம் வேறு எதையோ ஆர்வமாக எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா அங்கே தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு ஆர்வமாக எட்டி பார்த்தா வடிவேல் காமெடி தாங்க ஞாபகம் வந்துச்சு. என்ன ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு வியூ அழகாக பார்க்குற மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெஸ்ஸே ஆகலை. மேபி வெயில் டைம் வந்ததுனால இப்படியா என்னன்னு தெரியல. ஆனால் எதிர்பார்த்து வந்தது எனக்கு அங்கே கிடைக்கல. ட்ரிப்புனா செட்டாக சுற்றி கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த ட்ரிப்பில் இவங்களோட வந்துட்டு என்ன இவங்க கழட்டி விட்டு செட்டாக சுற்றுறாங்க, நான் தான் லூஸ் ஆட்டம் தன்னந்தனியாக சுற்றிட்டு இருந்தேங்க இந்த ஏற்காடு ட்ரிப்பில். அடுத்து லேடிஸ் சிட்டுன்ற ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த ஒரு டைம் ஈவினிங் டைமாக இருந்ததுனால பார்க்குற வியூ கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒரு ரோஸ் கார்டனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பிளே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அப்புறம் போட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே டைமிங் ஆகிடுச்சின்னு என்ஜாய் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏற்காடு ட்ரிப்புன்னு சொன்னோடனே 2 இடத்த பார்த்துடணும்னு முக்கியமாக போனேன். அது ஒன்று வந்து கிளியூர் ஃபால்ஸு, இன்னொன்று வந்து கிளாஸ் பிரிட்ஜு. இது 2மே பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சொதப்பல்லையும் இல்லை, ஏற்காடு ட்ரிப்பில் ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. ஆக்டர் முனிஷ்காந்த் அவர்களை நான் மீட் பண்ணேங்க. அந்த மனுஷன் ஆக்டர் மாதிரி அங்கே நடந்துக்கல, சாதாரண ஆள் மாதிரியே எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசிக்கிட்டு ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல, நார்மலாக இருந்தாப்புல. அது பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. ஆக்டரெல்லாம் இப்படி இருக்க முடியுமான்ற அளவுக்கு இருந்தாப்புல முனிஷ்காந்த் சார். அவரை மீட் பண்ண தருணத்தில் அப்படியே ஒரு ஹாப்பி மைண்டோட ஏற்காடு ட்ரிப்பை முடித்து ரிட்டன் தருமபுரி வந்து சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்.